வேர்ட் கேமுக்கு வேர்டு யூசேஜுக்கும் வித்தியாசம் இருக்குது. வார்த்தையினால் விளையாடுவதும் வார்த்தையை உபயோகிப்பதும் ஒருவருடைய முன்னேற்றத்துக்கு வார்த்தையை உபயோகிப்பது அப்படிங்கிறது வேற, வார்த்தை விளையாட்டுங்கிறது வேற. ஒரு வார்த்தையில் இன்னொரு வார்த்தையை பிடிச்சி விளையாடுறது அப்படின்றது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு, நாட்டுக்கு நாடு இதெல்லாம் விளையாண்டுட்டே இருக்கலாம். ஆனால் வார்த்தை உபயோகம் அப்படின்றது ஸ்டேட்டுக்குள்ளே, அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளே, அந்தந்த தெருக்களுக்குள்ளே, அந்தந்த ஊருக்குள்ளே, மாநகராட்சிக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, இப்படி மைக்ரோ காஸ்மிக்லேருந்து மேக்ரோ காஸ்மிக் வரைக்கும் அது ரீச் ஆகணும். அப்படிங்கிறப்போ வார்த்தை விளையாட்டுங்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் ஆகிட போகிறதில்ல. அது பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடுறது. ஹேஷ்டேக் போட்டு அவங்க கட்சிக்காரங்க பெருமை பேசிக்கலாம். ஆனால் உண்மையான பிரயோஜனம், ஃப்ரூட்ஃபுல்னஸ், ப்ராலிஃபிக் திங்கிங் அப்படின்னா என்னென்னா, கனி கொடுக்கக்கூடிய திங்கிங், கனி கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் என்னன்னா, வார்த்தைகளை நாம் எங்கே விதைக்க வேண்டுமோ அங்கே விதைக்க வேண்டும், எங்கே செயல்படுத்த வேண்டுமோ அங்கே தான், அப்போ தான் அது செயல்படும். அந்த வார்த்தை அங்கே தான், அங்கே விதைச்சாதான், நல்ல நிலத்தில் விதைச்சாதான் அது செயல்படும். அப்படிங்கும்போது எங்கெல்லாம் விதைக்கணும், அவங்கவுங்க ஊரில், தெருக்களில், கட்சி பேரில், எல்லாத்துலேயுமே சாதி சம்பந்தமான வார்த்தைகளை நீக்கியாச்சா? அவங்க கட்சி பேர்லையோ இல்லை ஆட்கள் மனுஷனுடைய பெயருக்கு பின்னாடி, பெயருக்கு முன்னாடி, கட்சிகளுக்கு பின்னாடி, கட்சி பெயருக்கு முன்னாடி பின்னாடி, அட்வர்டைஸ்மெண்ட்ஸில், மேட்ரிமனியில் எல்லாத்துலேயும் சாதி விளையாட்டு பண்ணிக்கிட்டு, எல்லாத்துலேயும் சாதி பேரை அனுமதிச்சுக்கிட்டு, கல்வி ஒரு 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 கல்வி புத்தகம் இருக்குது, அகாடமிக் புக் இருக்குன்னா அந்த புக்கோட ஆத்தர் பேரில் சாதி இருக்குது. அந்த ஆத்தரை எப்படி அதை அனுமதிக்கிறாங்க? அந்த ஆத்தரை, அந்த ரைட்டரை ஒன்றா பனிஷ் பண்ணும், பீனலைஸ் பண்ணுமா இல்லையா? சாதி பார்க்கக்கூடாது, சாதி பார்க்கறது தீண்டாமை என்று ஒரு குற்றம், சாதி பேரில் பிரிவினை பண்ணுறது ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு குற்றம் அல்லவா? அது ஒரு கிரைம் இல்லையா? அப்படி இருக்கும்போது சாதி பேரில் மேட்ரிமனி நடத்துறது, சாதி பேரில் பேர் வச்சுக்கிறது, சாதி பேரில் கட்சி பேர் நடத்துறது, சாதி பேரில் கடைகள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அனுமதிக்கிறது, சாதி பேரில் ஊர் பேர் வைக்கிறது, எத்தனை ஊரில் சாதி பேர் இருக்குது, எத்தனை தெருக்களில் சாதி பேர் இருக்குது, இதெல்லாம் ஒழிச்சாச்சா? இதெல்லாம் மாற்றியாச்சா? அப்படின்னா அதுக்கு என்ன பதில் இருக்குது? இப்போ வெறும் ரூன்னு மாற்றுறதுனால எல்லாம் மாறிடுமா? ரூபாய்க்கு ரூன்னு போட்டால் மாறிடுமா? அப்படின்னா ஒரு ஒரு எல்லாத்துலேயும் நியாயமாக இருக்கிறவங்கன்னா அந்த நியாயமாக இருக்கிற மாடல்லாம் நடத்தணுமா இல்லையா? நியாயமாக இருக்கிற மாடல் எது அப்படின்னு பார்க்கணும்ல. அப்போ என்னென்ன மாடல்லாம் இது வரைக்கும் உலகத்தில் ஆண்டு இருக்குது? என்னென்ன மாடல்? டொட்டாலிட்டேரியனிசம், ஹிட்லரிசம், டிக்டேட்டர்ஷிப்பு, என்னென்ன இசம் இருக்குதோ எல்லாத்துலேயும் நடந்துச்சா? அப்போ எந்த இசமில் அல்டிமேட்டாக கரெக்டாக நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தா இவாஞ்சலிசம்னா என்ன? நல்லவற்றைகளை பரப்புவது. நல்லவற்றைனா என்ன? கிறிஸ்தவத்தை பரப்புவது. கிறிஸ்தவ நாடுகள் எப்படி இருக்குது? கிறிஸ்தவ நாடுகள் தானே இன்னமும் உதாரணமாக இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு இருக்குது உலகத்தில். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பார்த்து யார் டெக்னாலஜி எல்லாத்தையும், யார் சயின்ஸு, மெடிசனு, கன்சியூமர் ப்ராடக்ட்டு எல்லாமே ஒர்க் எத்திக்கு, வேர்ட் எத்திக்கு இதெல்லாம் யாரை பார்த்து கற்றுக்கிட்டது? வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் தானே. வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் இயேசு கிறிஸ்து வெள்ளைக்கார கடவுளா? இல்லை, அவர் மிடில் ஈஸ்ட்டில் பிறந்தார், மிடில் ஈஸ்ட்டில் உதயமானார். பிறந்தார் இந்த சென்ஸ் அவர் நித்தியமாக இருந்தார். உதயமானது மிடில் ஈஸ்ட்டில் இல்லையா? அப்போ இன்விசிபிள் காட் பிகேம் விசிபிள் காட். இயேசு கிறிஸ்து எங்கே இருந்து? மிடில் ஈஸ்ட்டில் இருந்தார். அவர் வெஸ்டர்ன் கண்ட்ரியா? அப்போது வெள்ளைக்கார கடவுள்னு சொல்லி பிரித்தது யார்? அப்போது இதை அரசியலாக்குறது யார்? எந்த கட்சியில் அரசியலாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை கேள்விகளுக்கு பதில் இருக்கா? இத்தனை கேள்விகளுக்கு நம்ம ஏதோ பொதுவாக போட்டு ஒரு ஹேஷ்டேகை போட்டு பண்ணிட்டா ஒரு பெரிய எதிர்ப்பு, பெரிய புரட்சி நடந்துட்டா அர்த்தமா? உண்மையான போராட்டம் எங்கே இருக்குது? உண்மையான போராட்டத்தை விட்டுட்டு, எங்கே போராடணுமோ அங்கே போராட்டத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் போராடிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாயிருமா? இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் அதாவது இந்த பியூரோக்ரஸியில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில், பாலிடிக்ஸில், லீடர்ஷிப்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க யார் திங்க் டேங்க்ஸை யாரை வச்சிருக்கிறாங்க? யோசிக்கிற சபையில், குழுவில் யாரை வச்சிருக்கிறாங்க? யார் திங்கர்ஸ் அவங்க? எந்தெந்த ஊரில் என்னென்ன சாதி பேர் இருக்குதுன்னு யாராவது அனலைஸ் பண்ணி அதை மாற்றக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்காங்களா? ஒரு 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 டிஸ்ட்ரிக்டில் எத்தனை ஊர் பேரில், மாநகராட்சி, ஊராட்சி, எத்தனை தெருக்களில் சாதி பேர் இருக்குது? அதெல்லாம் யார் மாற்றுவா? அதெல்லாம் யார் உடச்செறிவா? அப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் மாற்றாமல் சாதியாலையும் மதத்தாலையும் பிரிஞ்சு கிடக்கும்போது தமிழங்கிற உணர்வு மாத்திரம் ஒன்றடிச்சிருமா? அது கிடையாது. யூனிவர்சல் ட்ரூத் எது? அன்புங்கிறது தான் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும். அப்போ அன்புக்கு என்ன? யாரும் ஒரே யாரும் கேளுன்னா அது தமிழ் சொல்றது கிடையாது. தமிழ் மாத்திரம் சொன்னது கிடையாது, பைபிள் சொன்னது. கடவுளோட சாயல படைக்கப்பட்ட அனைவருமே சமம் அப்படின்னா கடவுள் படைச்சதுங்கிறது மித்தவங்களாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் கடவுள் சாயலே படைக்கப்பட்டதுக்கு ஒரு தனி அன்பு வேணும் இல்லையா? அப்போ அந்த கடவுள் யாரு? அந்த கடவுள் சொல்கிற அந்த கடவுளை சொன்ன புத்தகம் எது? பைபிள் தானே, பரிசுத்த வேதாகமம் தானே. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நம்ம எந்த சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம்? சென்சியன் பீயிங்ஸை, கடவுளோட சாயலில். ஆகவே நாமளும் நான் பரிசுத்தராக இருப்போம், நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்ற ஆண்டவர்.
இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்கள்ல நம்ம நிலைச்சு நிற்கிறோமா? அன்புல நிலைச்சு நிற்கிறோமா? அன்பு மன்னிக்கும், அன்பு சகிக்கும், அன்பு மாற்றங்களை உருவாக்கும், அன்பு கட்டமைக்கும், அன்பு கரப்ஷனை ஒழிக்கும், அன்பு சாதிப்பேரை ஒழிக்கும், அன்பு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும், அன்பு பாகுபாடு பார்க்காது, அன்பு பணக்கார ஏழை பார்க்காது, அன்பு ஈக்குவாலிட்டி தான் பார்க்கும், அன்பு என்ன பண்ணும்? இப்போ சாதி பேரை வைக்காது, அன்பு சாதி பிரிவினை பண்ணாது, அன்பு மத பிரிவினை பண்ணாது. ஆனால் மதத்துக்கிடையே வித்தியாசங்கள் உண்டு. எந்த மதம் உண்மையானது அப்படிங்கிறதுக்கான ஆய்வு உண்டு, அறிதல் வேணும், புரிதல் வேணும். எது உண்மையான மதம்ங்கிறது புரிதல் வேணும். அதனால அந்த வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் மதத்தின் பெயரால சாதியின் பெயரால இல்லை இனத்தின் பெயரால பணத்தின் பெயரால நம்ம பிரிக்கக்கூடாதுங்கிறது உண்மை. ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒரு யுனிக்னஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கிறிஸ்தவ அன்புல தான் இருக்குது. அப்போ கிறிஸ்தவ அன்புல இருக்கக்கூடிய அன்பு தான் உண்மையான அன்புன்னு ஏன் சொல்கிறோம்? கடவுளோட சாயல படைக்கப்பட்டதுனால எல்லாத்துக்கிட்டையும் அன்பு இருக்கும். ஆனால் மேலோங்கி இருக்கிற அன்பு எது? சிறந்து இருக்கிற அன்பு எது? பிரைமரி அன்பா, அதை தன்னையே கொடுக்கக்கூடிய அன்பா எது இருந்திருக்குது உலகத்துல? அதை செயல்படுத்தி காட்டினது யார்? இயேசு கிறிஸ்து தானே. வேற யாரு? உலகத்தின் பாவரை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி யாரு? அப்போ அவரு தானே சொன்னதை செஞ்சவர் யாரு? எல்லாம் சொல்லலாம், திருவள்ளுவர் சொல்லுவாரு, எல்லாம் சொல்லலாம். சொல்றதுக்கு என்ன, செய்யறது யாரு? அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க செஞ்சாங்களா? இப்போ இருக்கிற சிஎஸ்ஐ உட்பட நான் சொல்றேன், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனையும் நான் போய் பார்க்கும்போது, ஒவ்வொரு சர்ச்சில் போய் சபையில் பேசும்போது, பார்க்கும்போது, கேட்கும்போது, விசாரிக்கும் போது, குடும்பங்களில் பூந்து நம்ம விசாரிக்கும் போது, அவங்களுடைய விளக்கங்களை நம்ம அறிந்து கொள்ள நினைக்கும் பொழுது, அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொள்ளும் பொழுது ஹவுஸ் விசிட்டிங் சரியாக போகிறதில்ல. சிஎஸ்ஐ இதில் தான் சொல்கிறேன். கிறிஸ்தவத்தில் எத்தனை பேர் சாதி பார்க்குறான்? கிறிஸ்தவத்தின் பெயரால், நான் கிறிஸ்தவனை சொல்லலை, கிறிஸ்தவத்தின் பெயரால் சாதி பார்க்குறவன்னு சொல்கிறேன். சர்ச்சுக்குள்ளே, கமிட்டியில், ஆயர்மார்களுக்குள்ள எத்தனை அரசியல்வாதிகள் சாதி பார்க்குறாங்க? எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை போலீஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் சாதி பார்த்து போடப்படுது? எந்தெந்த ஏரியாவில், எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த சாதி உள்ள அடிப்படை உள்ளவங்கள, பேக்ரவுண்ட் உள்ளவங்கள அங்கே போடுறாங்க. அப்போ ஒரு சாதி உறுப்பினர் தரப்பினர் இன்னொரு சாதி தரப்பினரை போலீஸ் அல்லாதவர்களை போலீஸை வச்சு அவங்க எப்படி பாலிடிக்ஸ் பண்ணி டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் நக்கீரனில் சொன்ன ஒரு ரிப்போர்ட்டர் சொன்னது தான் நான் சொல்கிறேன், இந்த போலீஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி குறித்து பேசும்போது. அப்போது எத்தனை விஷயங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. சமூக நீதினு சொல்கிறாங்க, சமூக நீதிக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதே ஈவில் வளர்க்கறது தானே. அப்போ ஈவில் வளர்க்கறது என்ன? யாரு? எதையும் கண்டு இந்த சாதி பேரை மாற்றாமல் இருக்கிறது, சாதியின் அடிப்படையில் அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிறது, இதெல்லாம் போடுறத அதிகாரிகளை கண்காணிக்காமல் இருக்கிறது, ஒரு ரோடை ஒழுங்காக ரோட்ஸ் போடுறது கிடையாது, மெயின் ரோடை போடுறது, ஃப்ளைஓவரை போடுறது, அதை வீடியோ எடுத்து காட்டுறது, காட்சி ஊடகத்தில் மாத்திரமே அரசியல் செய்வது. உள்ளுக்குள்ள இருக்கிற ரோட்ல யார் பார்ப்பா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் யார் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பார்க்குறா? எத்தனை பேர் பார்க்குறாங்க? எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது? அதை யார் எத்தனை டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணலை? எத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் அப்பாயின்மெண்ட்ஸ் போடாமல் இருக்குது? எவ்வளோ பற்றாக்குறை? அதெல்லாம் ஏன் போட முடியல? ஏன் போடுறதில்ல? போட்டால் சம்பளம் கொடுக்கணும். அந்த பொறுப்பெல்லாம் யார் செய்கிறது? அங்கே வெளிநாட்டில் 3 பேர் 4 பேருக்கு ஒரு போலீஸு, இன்றைக்கி இங்கே 200 பேர் 300 பேருக்கு ஒரு போலீஸு மெயின்டைன் பண்ண முடியுமா? அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் குளறுபடியெல்லாம் விட்டுட்டு சும்மா ரூன்னு போட்டுட்டு, ரூபாய்க்கு ரூன்னு போட்டால் எல்லாம் மாறினதா அர்த்தமா? இல்லை டிவி கொடுத்துட்டாலோ இல்லை லேப்டாப் கொடுத்துட்டாலோ மாறினதா அர்த்தமா? உண்மையான மாற்றம் எது? உண்மையான புரட்சி, உண்மையான மாற்றம் என்பது கிறிஸ்தவ புரட்சியாக மட்டும்தான் உலகத்தில் இருந்திருக்குது. இது நான் கிறிஸ்தவ பெருமைக்காக மாத்திரம் நான் சொல்லலை, கிறிஸ்தவனாக இருப்பதனால மாத்திரம் சொல்லலை. எல்லா மதத்தையும் ஆராய்ந்து, நாத்திகத்தை உட்பட ஆராய்ந்து படித்து பேசி புரிஞ்சுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணி டிபேட் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் பேசி அதை விவாத மேடைகளில், அதாவது விவாத உரையாடல்களில், தனிப்பட்ட விவாத உரையாடல்களில் பேசி, விவாத மேடைகளையும் பார்த்து, விவாத உரையாடல்களையும் பேசி, தனிப்பட்ட முறையில் பேசி, விவாதங்கள் பண்ணி, வாக்குவாதங்கள் பண்ணி, இவாஞ்சலிசம் செய்து தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் சும்மா ஏதோ 10ஆம் வகுப்பில் உட்காந்துட்டு பேசுறது கிடையாது. அனுபவித்து, அனுபவத்தில் உள்ள பூந்து பார்த்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி சொல்கிறது. சோஷியல் மீடியாவில் எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆகவே ஏன் நான் கிறிஸ்துவ பெருமை பேசுகிறேன் அப்படின்னா, கிறிஸ்துவ பெருமை தான் கரெக்டாக செஞ்சுருக்குது. அது சிலுவைக்குரிய பெருமை, தாழ்மைக்குரிய பெருமை. அது எப்படி தாழ்மையும் பெருமை ஒன்றாகுன்னு கேட்கலாம். தாழ்மை இருந்தாலே அதுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, அதுக்குன்னு ஒரு க்ளோரி இருக்குது, சிலுவைக்குன்னு ஒரு பெருமை இருக்குது. அந்த பெருமை வேற. அந்த டிக்னிஃபைடு ப்ரைடு வேற, செல்ஃபிஷ் ப்ரைடு வேற.
ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால என்ன மாற்றம் உண்மையான மாற்றம்னு பார்க்கணும். அதே மாதிரி சேகர் பாபுன்னு ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் வந்து ஒரு கணத்துக்காரனா முந்தானத்து ஒரு பேட்டி, ஒரு கணத்துக்காரனா ஒரு கணத்தை அரைஞ்சா மறுகணத்தை காட்டு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர் தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுறாரு. பைபிளை படிக்கலன்னு நல்லா தெரியுது. அதனால அந்த மாதிரி நாங்கள் சைவ சன்மார்க்கமாக நடத்துகிறோம், அதனால் நாங்கள் எழுத்து நிற்போம் அப்படின்றாரு. இயேசு கிறிஸ்து எழுத்து நில்லுங்க நிற்காதீங்கன்னு சொன்னதே இல்லையா? பிசாசுக்கு எழுத்து நில்லுங்க அவங்கள்ட்ட ஓடி போவான்னு இருக்குல்ல? இயேசு கிறிஸ்து பைபிளில் சொன்னது இருக்கா இல்லையா? இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகள் தானே பைபிள் கூட நிறைஞ்சிருக்குது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில். அப்போது இதெல்லாம் அவரே வந்து பர்சனல் இன்சல்ட்டுக்கு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லாக பண்ண வேணாங்கிறது தான் அப்படி சொன்னாரே ஒழிய, அவர் எழுத்து நில்லுங்கன்னு சொல்லாமல் இருந்தது கிடையாது. அவரே ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் அடிக்கும் பொழுது என் மேல் தப்பு இருந்தால் அடிங்க, தப்பு இல்லைன்றீங்க, தப்பு இல்லைன்னு தெரியுது, அப்புறம் ஏன் அடிக்கிறீங்கன்னு அவரே கேட்டிருக்கிறாரு. பாதுகாப்புக்கு சுவர்டை வச்சுங்க, கத்தி வச்சுக்கங்கன்னு அவர் சீசலுக்கு அவர் கட்டளை சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஓநாய்கள் துரியும் பாதுகாப்புக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது திருடர்கள் இருக்கிறாங்க, பாதுகாப்புக்கு வச்சுக்கன்னு சொல்லியிருக்காரு. உயிர் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு அவர் அகேன்ஸ்டாக பேசினது இல்லையா? அப்போது செயின்ட் அகஸ்டின்லேருந்து இதெல்லாம் அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? நான் 404th செஞ்சுரி ஏடியிலேருந்து இதெல்லாம் பைபிள்லேருந்து எடுத்து பேசியிருக்காங்க இல்லையா? எழுதியிருக்காங்க இல்லையா? என்னென்னு பாதுகாப்பு வேணும், செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்குது, மிலிட்டரிசம் தப்பு கிடையாது. மிலிட்டரிங்கிறது அப்புறம் ஃபோர்ஸ் எப்படி கிறிஸ்தவ நாடுகள் எப்படி இருக்குது? செல்ஃப் டிஃபென்ஸ் தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாங்கன்னா மிலிட்டரி வச்சிருக்க மாட்டாங்களே. இயேசு கிறிஸ்து சொன்னது சரியாக புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே யூடியூப்ல போட்டிருக்கேன். ஒரு கணத்துக்காக மறுகணத்துக்காகன்னு சொன்னதுக்கு எந்த அர்த்தத்தில் சொன்னார்? அப்போ ஒரு திருடம் பேக பிடிங்கிருப்போனா அதை காப்பாற்றக்கூடாது, அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணும். அப்படி ஆண்டவர் சொல்லலையே. நியாயத்தை செய்யுங்கள், ஏழைகளுடைய நியாயத்தை விசாரிக்கக்கூடிய ராஜா அவருடைய ராஜ்யம் நிலைபெற்று இருக்கும்னு இருக்கு. அப்போது ஏழைகளுடைய நியாயத்தை விசாரிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? பாதுகாப்பு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு பேசியிருக்காரா இல்லையா? அவரே தன்னையே உயிரே கொடுத்து பாவத்தை ஒழிச்சு பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டியிருக்காரா இல்லையா? இதெல்லாம் செயல்பாடு, வேர்ப் அண்ட் ஆக்ஷன், வேர்ட் அண்ட் டீட்ல தானே செஞ்சிருக்காரு. அப்போ என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தணுமோ சமுதாயத்தில், அது வீட்டில், தெருவில், ஆலயங்களில், ஸ்டேட்டில், ஊராட்சி, பேரூராட்சி, ஸ்டேட்டில் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் வெளியிலேருந்து வர பிரிவினைவாதிகள் இல்லை வந்து இவங்க சொல்கிற ஹிந்தி எதிர்ப்பு இதெல்லாம் வந்து அவங்களே உள்ளே வரக்கு நம்மளை பிரிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அன்பால் கட்டமைச்ச கூட்டம், வெறும் இனத்தால் அல்ல, வெறும் மொழியால் அல்ல, வெறும் சாதியால் அல்ல, சாதிங்கிறது கிடையாது. அப்போது அன்பால் கட்டமைச்ச கூட்டம்னா யார்? கிறிஸ்துவனோட அன்பு. கிறிஸ்துவ இருந்தால் உண்மையான மெய்யான அன்பு அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அவர் உள்ளத்துல இருந்தால் தான் மெய்யான அன்பு. இத்தனை யோசனைகள், எதை மாற்றணுங்கிற ஒரு புரிதலும் அறிவும் இருக்கும். எதை மாற்றணுங்கிற அறிவும், எதை மாற்றணும், தன்னை உன்னை போல பிறனையும் நேசின்னு சொல்கிற அந்த அன்பு யாருக்கிட்ட இருக்கும்? நல்ல கிறிஸ்தவ ஆட்சியில், கிறிஸ்தவ தன்மையில் தானே இருக்கும். அப்போ நல்ல கிறிஸ்தவ தன்மைனா அதை வாழ்ந்து காட்டுற பரிசுத்த வாழ்வு, பரிசுத்த அன்புல தானே இருக்க முடியும். நல்ல மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை எப்படி கொண்டு வர முடியும்? பைபிள் சொன்ன வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை ஃபாலோ பண்ண போட தானே முடியும். அதனால ஒவ்வொரு மாற்றத்திலையும் ஒரு அர்த்தமும் ஆழமும் அதில் இருக்கிற ஒரு ஊக்கத்தன்மையும் இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஒரு புரிதலோடு நம்ம செய்யணும். அதுதான் அந்த சமுதாய அதாவது ஒவ்வொரு மாற்றத்துக்கும், தனி மனித மாற்றத்துக்கும், சமுதாய மாற்றத்துக்கும் அதுதான் முன்னேற்றத்தை வழிவகுக்கும். சும்மா ஹேஷ்டாக் போட்டு ஆளாளுக்கு ஒரு கட்சி பேரை, ஒரு கட்சி தலைவர் விக்கிரமா மனசில் வச்சுக்கிட்டு சுற்றக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ கடவுளாக உடைய மனிதர்கள், உள்ளம் உடையவர்கள் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சமுதாயத்தில், உலகத்தில். அப்படிதான் வரலாறு சொல்லியிருக்குது. மிஷினரிமார்கள், இன்வென்டர்ஸு, சயின்டிஸ்ட்டு, ஹிஸ்டாரியன்ஸு, ஃபிலாசபர்ஸு, நாத்திகர்கள் உட்பட இதெல்லாம் ஒத்துக்கொண்ட காரியங்கள். மேத்யூ பாரிஸ், ஜேஎல் மேக்கி, இந்த மாதிரி நாத்திகர்களே ஒத்துக்கொண்ட காரியங்கள் இதெல்லாம். அதனால கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட காரியங்கள். அப்போது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட காரியத்தை தமிழ்நாட்டிலையும் அகில உலகத்திலையும் செய்யக்கூடிய மனசு உள்ள கிறிஸ்தவர்களை அனுமதிக்கக்கூடிய, கிறிஸ்தவ மாற்றங்களை, கவுன்சிலிங், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இதெல்லாம் சொல்லக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய மனிதர்களை எங்கே யார் அனுமதிக்கிறாங்கிற கேள்வி இருக்குது. அனுமதிக்கிறாங்களா இல்லையா, அதை மாற்றங்கள், உண்மையான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அந்த வில்லிங்னஸை காட்டுறாங்களா இல்லையாங்கிற கேள்வியை வைக்கிறேன். ஆனால் இதை செய்ய முனைகிறவங்க, ஆர்வப்படுறவங்க, ஒவ்வொரு மாற்றத்தையும் உருவாக்க நினைக்கிறவங்க கிறிஸ்தவர்களை, பரிசுத்தவான்களை அந்தந்த இடத்துல விடணும். இது நல்லா புரிஞ்சுக்கணும்.